अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக விவரிக்கப்படுகிறது. அதிலே இப்பொழுது முக்தா பத்ததி என்கிற பத்ததி, அதாவது பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிற வெண்முத்துக்கள் அவற்றுடைய பிரகாசத்தை பற்றி மட்டும் 50 ஸ்லோகங்கள் இதிலே அமைந்திருக்கின்றன. அந்த முக்தா பத்ததி ஸ்லோகங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். இப்பொழுது பாதுகா சகஸ்ரத்திலே 629வது ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அப்படியே எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளை ஆகாசத்திலே நீட்டினான் அல்லவா, மகாபலியினிடத்திலே தானம் வாங்கி உலகளெல்லாம் அளந்த பொழுது, அப்பொழுது அந்த பாதுகையிலே இருக்கக்கூடிய வெண்முத்துக்கள் எப்படி பிரகாசித்தன என்பதை இந்த ஸ்லோகத்திலே அழகாக விவரிக்கிறார். விக்ரம்யமானமபவத் க்ஷணமந்தரிக்ஷம் மாயாவினா பகவதா மணிபாதரக்ஷே व्योमापगा विपुलबुद्बुददर्शनीयैः मुक्तापलैस्तव शुभैः पुनरुक्ततारं விக்ரம்யமானம் மணிபாதரக்ஷே என்னால் எம்பெருமானுடைய பாதரக்ஷையே என்று சொல்லி, எம்பெருமான் உலகத்தை எல்லாம் அளக்கிறான். யாராலே அளக்கப்பட்டது? மாயாவினா பகவதா அந்தரிக்ஷம் விக்ரம்யமானம். மாயாவினா, மிகவும் மாயாவியான பகவான். மாயாவினா ஆச்சரியமான சக்தி படைத்தவன். அந்த அவதாரத்திலேயே நிரூபித்தான் அல்லவா. அவன் யாச்சகம் கேட்கிற பொழுது வாமனனாயிருந்தான். அடுத்த க்ஷணம் அவன் திருவிக்கிரமனாய் உயர்ந்து விட்டான் அல்லவா. அதனால அவனை மாயாவினா, மாயன். ஆண்டாள் கூட மாயனை என்று சொன்னாள். இன்னும் சங்க இலக்கியங்கள் எல்லாம் போகிற பொழுது அவனை மாயோன் என்கிற சொல்லால்தான் திருமாலை சொல்லுகிறது. இன்னும் தொல்காப்பியத்திலே போனால் கூட மாயோன்மேய காடுரை உலகம், இந்த முல்லை நிலத்திற்கு தலைவன் என்று சொல்லுகிற பொழுது மாயோன் என்று அவனை முதலிலே எடுத்தார் அந்த தொல்காப்பியர் என்று பார்க்கிறோம். ஆயினால அந்த மாயோனான எம்பெருமான் மாயாவினா பகவதா, அந்த சமயத்திலே கணம் அந்தரிக்ஷம் அபவது, அவன் விக்கிரமானம் உலகத்தையெல்லாம் அளந்த காலத்திலே அந்தரிக்ஷம், அந்த மேல் இடங்கள் இருக்கிறதே ஆகாசம், அது எப்படி தெரிந்ததுன்னா இப்படி தெரிந்தது. எப்படி? வியோமோபகா விபுல புத்புத தர்ஷனீயைஹி. வியோம உபகா என்னால் வியோமோபகான்றது ஆகாச கங்கையை சொல்லுகிறது. அதாவது இவன் திருவடிகளை மேலே நீட்டின பொழுது அந்த நீட்டின திருவடியை பிரம்மா அவன் அலம்பினான் அல்லவா. குறைகொண்டு நான் முகன் குண்டிகை நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரைகொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏற கழுவினான் அண்டத்தான் சேவடியாங்கு திருமணிசியாழ்வார் சொல்லுகிறார். ஆக இப்படி எம்பெருமான் அந்த ஆகாசத்திலே திருவடிகளை நீட்டின பொழுது அதில் தீர்த்தத்தை சேர்த்தான் பிரம்மா.
அந்த தீர்த்தம் தான் கங்கையாக பிரவகித்ததுன்னு பார்க்கிறோம் இல்லையா? அந்த கங்கைக்கு அந்த இந்த முத்துக்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, விபுல புத்புத தர்ஷனீயை, அந்த கங்கையில இருக்கக்கூடிய நீர் குமிழிகள் போல இந்த முத்துக்கள் இருந்ததுன்ற. ஆகாச கங்கையா, அந்த ஆகாச கங்கைக்கு அது வேகமாக வருகிற பொழுது அதுல புத்புதங்கள், அந்த குமிழிகள் எல்லாம் உண்டாகும் இல்லையா, குமிழ்கள், இந்த நீர்க்குமிழின்னு சொல்லுவா. அந்த நீர்க்குமிழி போல இந்த பாதுகையினுடைய முத்துக்கள் இருந்தன என்று ஒரு விஷயத்தை தெரிவித்தார். இன்னொரு விஷயமும் தெரிவிக்கிறார். முக்தாபலைஹி தவ சுபைஹி புனருக்ததாரம், மறுபடியும் நட்சத்திரங்களை உண்டு பண்ணினார் போல இருந்தது. ஏற்கனவே ஆகாசத்திலே நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இப்பொழுது இந்த முத்துக்கள் சேர்ந்த உடனே அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாகி இரட்டிப்பான நட்சத்திரங்கள், அதாவது நட்சத்திரங்கள் இப்பொழுது பாதுகையில் இருக்கக்கூடிய முத்துக்கள் என்று பார்த்தா இதுவும் நட்சத்திரங்களை போல இருக்கிறது. ஆக என்ன ஆயிடுதுன்னா, ஒன்றுக்கு இரண்டாக, இரண்டு பங்காக பண்ணப்பட்டிருக்கிற நட்சத்திர கூட்டத்தை உடையதாக அந்த ஆகாசம் ஆகிவிட்டது என்று இப்படி சொல்லும்படியாக அந்த பாதுகை, அதில் இருக்கக்கூடிய முத்துக்கள் ஆகாச கங்கையினுடைய அந்த நீர் குமிழிகள் போலேயும் கொப்பளங்கள் போலேயும் இன்னொரு நட்சத்திர கூட்டம் போலேயும் அது ஆகிவிட்டது என்று இப்படியாக இந்த பாதுகையினுடைய முத்துக்களை வர்ணித்தார். அடுத்தபடியாக 630வது ஸ்லோகம். இதுல என்ன சொல்லுகிறார்? எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? உலகத்தை எல்லாம் ஆளுகின்ற பொறுப்பையே பாதுகையின் இடத்துல கொடுத்துட்டானான். இப்படித்தானே நடந்தது வால்மீகி ராமாயணத்தில். ராஜ்யத்தை ஆளுகின்ற பொறுப்பை யாரிடத்துல கொடுத்தார் என்னால், பரதாழ்வான் நான் ராஜ்யத்தை ஆள மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பாதுகையை பிரதிஷ்டை செய்துவிட்டு அது பாதுகை தான் ராஜ்யத்தை ஆளுகிறது என்று சொன்னார். அது பரதாழ்வான் பின்னால பண்ணின காரியம். அதற்கு முன்னாலேயே பகவான் என்ன பண்ணியிருக்கிறான் என்னால், தான் பிராட்டியோடு கூடி கழித்திருக்க வேணும் என்ற காரணத்தினாலே அந்த உலகத்தை எல்லாம் நிர்வகிக்கின்ற பொறுப்பு அத்தை என்ன பண்ணினானா, பாதுகையின் இடத்துல கொடுத்துட்டானா எம்பெருமா. உலகத்தை எல்லாம் நிர்வகிக்கணும்னா அதுக்கு எப்படி இருக்கணும்னா, நல்ல சத்துவகுணம் இருக்கணும். நல்ல சத்துவகுணம் இருந்தால் தான் உலகத்தை நிர்வகிக்க முடியும் என்கிறபடியினாலே இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இங்க இந்த பாதுகை வெள்ளை விளையர்னு முத்துக்களோடு கிடக்கிறது. அது எதனாலன்னு கேட்டா, சத்துவகுணத்தை வெளிப்படுத்துவதற்காக. வெண்மை என்கிறது சத்துவகுணத்தினுடைய வெளிப்பாடு அல்லவா? ஆயினாலே அப்படி என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். லக்ஷ்மீ விகார ரசிகேன பதாவனித்வம் ரக்ஷாவிதோ பகவதா ஜகதோ நியுக்தா சத்வம் ததர்ஹமிவ தர்ஷயசி பிரபூதம் முக்தாமயூக நிகரேண விசுத்வரேணா. லக்ஷ்மி விகார ரசிகேனா, லக்ஷ்மி விகார ரசிகம்னா என்ன அர்த்தம்? பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமியோடு லக்ஷ்மி அவளோடு கூடி கழித்து விளையாட வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணினான்? துவம் ரக்ஷாவிதோ பகவதா ஜகதோ நியுக்தா, துவம் ஜகதோ ரக்ஷாவிதோ, இந்த உலகத்தினுடைய ரட்சிக்கின்ற பொறுப்பு இருக்கிறதே அது பகவதா துவம் நியுக்தா, அந்த அது உன்னிடத்திலே வைக்கப்பட்டது. என்ன பண்ணினார்? உலகத்தை காக்கின்ற அத்தனை பொறுப்பையும் இந்த பாதுகையின் இடத்திலே வைத்து விட்டானாம் பகவான். அவன் பிராட்டியோடு ஏகாந்தமாக மிகவும் ஆனந்தமாக இருக்கிறான். ஏன்னா உலகத்தை ஆளுகின்ற பொறுப்பையும் வைத்து கொண்டால் ஏகாந்தமாக இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணா, எல்லாத்தையும் இவனிட கொடுத்துட்டு பாதுகையின் இடத்துல கொடுத்துட்டு அவன் பட்டு போயிட்டான். அப்போ உலகத்தை எல்லாம் நிர்வகிக்கணுமே. அப்படி நிர்வகிக்கணும்னா அதற்கு என்ன வேண்டும்? நிறைய சத்துவகுணம் வேணும். உலகத்தை காப்பாற்றணும்னா அப்போ சத்துவகுணம் வேணும். அதனால என்ன ஆச்சு? சத்வம் ததர்ஹம் இவ தர்ஷயசி பிரபூதம். அதனால தான் நீ உன்னுடைய சத்துவகுணத்தை நன்றாக தெரிவிப்பதற்காகத்தான் இப்படி முத்துக்களை வெளிப்படுத்துகிறாயோ, முத்துக்களை காட்டுகிறாயோ என்பது போல தெரிவிக்கிறார். அது எப்படின்னாக்கா, முக்தாமயூக நிகரேண விசுத்வரேணா. இந்த முக்தாமயூக முத்துக்களினுடைய ஒளி அது நாலு பக்கமும் பிரகாசிக்கிறது. விசுத்வரேணா அது முத்துக்களுடைய காந்தி, அந்த காந்தியினுடைய கூட்டம் அது எல்லா இடத்துலையும் அப்படி பரவுகிறது. அதுக்காகத்தான் நீ என்ன பண்றாய்னா, சத்துவகுணத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நீ என்ன பண்ணினாய்? இப்படி இந்த முத்துக்களுடைய ஒளியை பரப்பினாய். முத்துக்களுடைய ஒளி மூலமாக உன்னுடைய சத்துவகுணத்தை நீ காண்பிக்கிறாய் என்று இந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக
631வது ஸ்லோகம். 630வது ஸ்லோகத்தை நாம் பார்த்தோம். அதில் தான் இந்த அர்த்தம் முத்துக்கள் சத்துவகுணத்தை வெளிப்படுத்துகின்றனான்னு காட்டினார். இப்போ 31வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? என்னால் அதாவது எம்பெருமானுடைய திருவடி, அதிலே இந்த பாதுகை இருக்கிறது. அந்த திருவடியிலிருந்து புறப்படுகிற ஒளி இருக்கிறதே, நகத்தினுடைய ஒளி, அது சந்திரனை போலே இருக்கிறது. இந்த பாதுகையில் இருக்கிற முத்துக்கள் எல்லாம் அந்த சந்திரனுடைய ஒளியை கண்டவாறே மலர்கின்ற ஆம்பல் மலர் போலே இருக்கிறது என்று சொல்றார். ஏன்னா அந்த ஆம்பல் முதலான மலங்கள், கைரவம் என்று சொல்லுவார்கள், அல்லி என்று சொல்லுவார்கள், இதெல்லாம் எப்படி இருக்குன்னா சந்திரன் உதித்தார மலரக்கூடிய மலருது, அது போல இருக்கிறதுன்னு சொல்றார். பாதார்ப்பணேன பவதீம் பிரதிபத்யமானே ஸ்ரீரங்கச்சந்திரமசி சம்பிருதமௌக்திக ஸ்ரீஹி அங்கீகரோஷி சரணாவனி காந்திமக்ரியாம் உத்வித்யமான குமுதேவ குமுத்வதீத்வம். அதாவது என்ன சொல்றார்? சரணாவனி பாதுகையே, சரணாவனின்னா எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே என்று சொன்னார். அதுல என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, பாதுகையில என்ன இருக்கிறது அப்படின்னா அதுல நல்ல சம்பிருத மௌக்திக ஸ்ரீஹி, அதாவது நல்ல முத்துக்கள் இழைக்கப்பட்டு அந்த முத்துக்களுடைய ஒளி நன்றாக அப்படி பிரகாசிக்கிறது. அப்படி பிரகாசிக்கிற பொழுது அதை என்ன பண்றான்னா ஸ்ரீரங்க சந்திரமசி பாதாவனேன பவதீம் பிரதிபத்யமானே, அதாவது அந்த ஸ்ரீரங்க சந்திரனான எம்பெருமான் இருக்கிறானே, அந்த பெருமானுடைய திருவடிகளிலே அது அர்ப்பணிக்கப்படுகிற பொழுது, வைக்கப்படுகிற பொழுது, பாதார்ப்பணேன, அது அந்த சமயத்திலே நீ எப்படி இருக்கிறாய் என்று சொன்னால் அது எப்படி இருக்கிறாய்? உத்வித்யமான குமுதேவ குமுத்வதீத்வம். உத்வித்யமான குமுதேவ, நன்றாக மலர்ந்திருக்கிற குமுத மலர் போலே நீ என்ன பண்ணுகிறாய்? அந்த ஒரு அழகான ஒரு அழகை கொண்டு நீ காந்திம் அங்கீகரோஷி, உயர்ந்த அழகை நீ அடைகிறாய் என்று சொல்லுகிறார். அதாவது ஆம்பல் மலர் குமுத்வதீவான அர்த்தம், நன்றாக மலர்ந்திருக்கிற ஒரு ஆம்பல் மலர் போலே, ஆம்பல் மலையினுடைய ஒரு தன்மையை அடைந்து விடுகிறதாம் இந்த முத்துக்கள். அதாவது எம்பெருமானுடைய திருவடி, அதிலிருந்து பெறக்கூடிய ஒளியானது சந்திரனை போலே பிரகாசிக்கிறது. சந்திரன் நன்றாக பிரகாசித்தால் என்ன கிடைக்கும்னு கேட்டா ஆம்பல் மலர் நன்றாக மலரும். அதைத்தான் சொல்றார் இவர். அதனால இப்பொழுது திருவடியிலே இருக்கக்கூடிய அந்த பாதுகையினுடைய வெண்முத்துக்கள் நன்றாக சந்திரனை போலே பிரகாசிக்கிறபடியினாலே அந்த வெண்முத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா திருவடியினுடைய நகங்கள் சந்திரனை போலே பிரகாசிக்கிறபடியினாலே திருவடியிலே சாத்தி இருக்கிற பாதுகையில இருக்கக்கூடிய அந்த வெண்முத்துக்கள் நன்றாக பிரகாசிக்கிறதுன்னா அது எப்படி போல இருக்கிறதுனா ஆம்பல் மலருடைய கூட்டம் போலே இருக்கிறது என்று இப்படியாக அந்த அழகை மிக அற்புதமாக வர்ணித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.